சிறுகூடல் பட்டின்னு அந்த ஆரோ பார்த்த போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு கிளுகிழுப்பு. ஆஹா, கவியரசு கண்ணதாசனுடைய ஊராச்சே சிறுகூடல் பட்டி உமையே அப்படின்னு பாடினாரே அப்படின்னு மனசுல நான் நினைத்து கொண்டு கண்ணதாசனுடைய நினைவுகளோடு தான் அவர் சிவகங்கை சீமைன்னு படவேர் எடுத்தாரு. அவருடைய நினைவுகளோடு தான் இந்த சிவகங்கை மண்ணி நான் மிதித்தேன். அவரை நன்றாக அருமையாக நம்முடைய கண்முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார் சிவகுருநாதன் அவர்கள். கண்ணதாசன் ஏன் மிகச்சிறந்த கவிஞர் என்று கேட்டால், உன்னை யாரும் கேட்டான்னு கேட்காதீங்க, கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கான ஒரு காரணம் சூதுவாது தெரியாத மனிதன். ஒரு சிறந்த கவிஞர் என்பவனுக்கு இலக்கணம் அவனுக்கு மனதில் எந்த விதமான சூதுவாதம் இருக்கக்கூடாது. சூதுவாதம் உள்ளவர்கள் வெவ்வேறு பதவிகளுக்கு போக முடியுமே ஒழிய ஒரு நாளும் கவிஞர்களாக இறகு விரிக்க முடியாது. அவரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேச்சில் சொல்லியிருக்கிறேன், ஆறடி வளர்ந்த அப்பாவித்தனம். ஆறடி வளர்ந்த அப்பாவித்தனம், அதாவது எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க தெரியாது. நான் அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கு பள்ளி கல்லூரி காலத்தில் எங்க விவேகானந்தா கல்லூரி தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதற்கு அழைத்து கொண்டு வர கல்லூரிக்கு. ஐயோ, மாலை கூட்டத்துக்கு காலையில் 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டோம். இல்லாட்டி அவர் பிடிக்க முடியாது. அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, எங்க படுத்துட்டாருன்னு தெரியாது, தூங்கினாருன்னு தெரியாது. அவர் இப்படியே வெளியில வந்து பார்த்தார். எப்ப இப்பவே வந்துட்டீங்க, அந்த மாலை 3 மணிக்கு உங்களை பிடிக்க முடியாதுங்க, அதனால்தான். இல்லப்பா, நான் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சுட்டு வர்றேன். ஆனா கல்லூரிக்கு வந்து பேசினார். இன்னும் என்னால மறக்க முடியாது. அவருக்கு இந்த தமிழ் அப்படியே ஃப்ளோ அப்படியே வந்து கொட்டும். கவிஞனுடைய இலக்கணமே கவிதை வந்து சிரமப்பட்டு எழுதக்கூடாது, வந்து அப்படியே கொட்டணும். நான் அடிக்கடி சொல்றது, பேச்சுக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம்னா, பேச்சுல த்ரோ இருக்கணும், கவிதையில ஃப்ளோ இருக்கணும். கவிதையில ஃப்ளோ இருக்கணும், பேச்சுல த்ரோ இருக்கணும். அந்த வேகமா எரிகிற தன்மை பேச்சில் இருக்கணும். இது மடையா அருவியா கொட்டுற தன்மை கவிதையில் இருக்கணும். அது ஒரு இயல்புல உண்டு. அவர் பேச்சே கவிதை மாதிரி இருக்கும். அந்த நாசில் சவுண்ட் தான் அவர் பேசுவார், மூக்கு சவுண்டு அதுதான் பேசுவார் அவர். நான் 1962 இருந்து மேடையில் ஏறி பேசி கொண்டு தான் இருக்கிறேன். இங்கு பார்த்தாலும் காலி மைதானங்களிலேயே பேச வேண்டும் என்று கடவுள் என் தலையிலே எழுதி வைத்து விட்டார். அப்படியே நம்ம வியந்து பார்ப்போம். நான் ஏதோ கட்சி மாறுகிறேன் என்று என்னை எல்லோரும் குற்றம் சொல்கிறார்கள். நீ நேற்று ஒரு கட்சியில் பேசினாய், நாளை ஒரு கட்சியில் பேசுகிறாய், கட்சி மாறிக்கொண்டே இருக்கிறாய் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நான் மாறுவதே இல்லை, என் தலைவர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அந்த மாதிரி அந்த பேச்சு அப்படியே கிடுகிடுன்னு அது பாட்டு கவிதையா வந்து கொட்டிக்கொண்டே. அப்படி கவிதையுடைய அழக ரொம்ப அழகா சொன்னார். அதுக்கு அந்த அப்போ ஒரு டிரைவர் சார், அது MS விஸ்வநாத ராமூர்த்தின்னு ஒரு மியூசிக் டைரக்ஷன். அவங்கள அது ஒரு தனி. விஸ்வநாதன் ஒரு குழந்தை, மேத இசையில மேத, மனசுல குழந்தை. கண்ணதாசன் அதே மாதிரி கவிதையில மேத, மனசுல குழந்தை. அவங்களுக்கு பாடுறதுக்கே பி சுஷீலா, TM சௌந்தரராஜன் 2 குரல் கொடுத்தாங்க. அதெல்லாம் பொற்கால், இசையினுடைய மிகப்பெரிய பொற்கால். சார், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதையை அப்படி சொல்லிக்கிட்டே வராருன்னா, MS விஸ்வநாதன் ஒரு மியூசிக் போட்டுட்டு சொல்லு அப்படின்ன உடனே அந்த தாளத்தை கேட்டு அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே கடன்னு அந்த கவிதையை அப்படியே கொண்டாந்து கொட்டுவார். நிறைய கவிதைகளை வியக்கலாம், நிறைய கவிதைகளை பாராட்டலாம். ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிவாஜி கணேசன் ஒரு படத்துல சரோஜா தேவி சகுந்தலையா படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பார். என்ன படம்னு எனக்கு ஞாபகம் வரல. சகுந்தலையா படம் வரைவார். ஆலைமணி சிலபஸ் கரெக்டா தெரிஞ்சு உண்மை கரெக்ட். அந்த படம் வரையும் போது சரோஜா தேவி நடந்து போவாங்க. அந்த 2 வரி வரும், கண்ணதாசனுடைய வரி. அதுதான் எனக்கு மறக்க முடியாத வரி. உண்டு என்று சொல்வது உந்தன் கண்கள் அல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா. இல்லைன்னு இடை சொல்லுது, உண்டுன்னு உன் கண்ணு சொல்லுது அப்படின்னு வரும். இது நீங்க வெளிப்படையா பார்த்தா என்ன பொருள்? உண்டென்று சொல்வது உந்தன் இடை அல்லவா, கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா. வெளிப்படையா பார்த்தா அந்த பெண்ணுக்கு இடை இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராது அப்படின்னு. இருக்காம இருக்க முடியாது.
கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா எப்படி ரெண்டையும் ஜாயின் பண்றது இல்லையா? ரெண்டு பீஸாவா போயிட்டு இருக்க முடியும்? அப்ப இருக்கு இருக்கு ஆனா தெரியல, வடிவேல் மாதிரி இருக்கு ஆனா இல்லை. இது எல்லா கவிஞனும் சொல்ற பொய். சரோஜாதேவிக்கு இடம் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல, நல்லது இருக்கு. கவிஞர் அப்படிதான் எழுதுவான். அவனுக்கு வந்து ஒரு லிமிட், ஒரு பவர் இருக்கு, பொய் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆனா இவன் எவ்வளவு பெரிய கவிங்கிறது அடையாளம் தெரியல. இல்லைன்னு சொல்ற கற்பனையை மட்டும் சொல்லலைங்க. சரோஜாதேவி நடந்து காட்டுவாங்க, அப்படியே படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பார் சிவாஜி கணேசன். இந்த பாட்டை நீங்க இப்ப கேட்டீங்கன்னா, இல்லைன்னா நீங்க எப்படி தலையாட்டுவீங்க? நாளைக்கு பள்ளிக்கூடம் உண்டா அப்படின்னு பையனை கேட்டா இல்லைன்னா எப்படி தலையாட்டுவீங்க? நிஜமாவே திங்கட்கிழமை ஸ்கூல் உண்டு, ஏன்டா ஸ்கூல் உண்டானா உண்டு அப்படின்பா. நல்லா புரிஞ்சுக்கணும், அசைவுல உண்டு என்பது மேலிருந்து கீழே வருவது, இல்லை என்பது இடது வலது பக்கத்தில் அசைவது. இவள் இடை இல்லைங்கிறதுக்கு அடையாளம் அவங்க நடந்து போற போது இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் நடக்கிறாங்க இல்லையா, அது இடது வலதாக நகர்வதாலே அது இல்லை என்று சொல்கிறது. அதே மாதிரி காதலனை பார்த்த உடனே பார்க்க வெக்கத்துல கண் இமை என்ன பண்ணும், அப்படியே நாணத்துல மூடிக்கொண்டே வருகிறது. உண்டுங்கிறதுக்கு தலையசைவு என்ன, மேலிருந்து கீழே கொண்டு வருவது. உண்டென்று சொல்வது உந்தன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா. என்ன அந்த கற்பனை, சொல்லாட்சி, இதெல்லாம் கண்ணதாசனுடைய அவ்வளவு அழகு. நீங்க தேவையில்லாம என்ன நினைவுபடுத்திட்டீங்க. அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் எழுதுறதா கண்ணதாசன் துணைன்னு போட்டு தான் எழுதணும். ஒரிஜினல்லாம் ஒன்றும் எழுத முடியாது, அவர் தேர்ந்து துணைன்னு போட்டு தான் எழுதி ஆகணும். எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உங்க மாதிரி பாடுற சக்தி எனக்கு இல்லை சார். எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, அந்த பாட்டை எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமை கண்கள் உறக்கம் வர மறுக்கின்றதா. இல்ல, அதாவது அந்த கண்ணு வந்து உறக்கத்தை மறுக்குது, ஆனா எண்ணம் வந்து சிறகடித்து வானத்துல பறக்குது. உண்மை தெரியுங்களா? நீங்க ராத்திரி தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா, ஒரே எண்ணங்கள் மனசுல இருந்து புறப்பட்டு விட்டா தூக்கம் கெட்டு போயிடும். அதை எப்படி சொல்ற பாருங்க, எண்ண பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா. அப்ப எண்ணம் போக போக இந்த ரெக்க கண்ணோட இறகு விரிச்சு மேல போகுது, தூங்க முடியல. கண்ணு திறந்துட்டா எப்படி தூங்க முடியும்? கண்ணை திறந்துட்டு தூங்கினா பார்க்க முடியாது. அப்புறமா வாயில ஏதாவது வச்சு மூடி கட்டிட வேண்டியதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ணு மூடி இருந்தா தான் தூங்கும் போது நல்லா இருக்கா சார். அந்த தூக்கத்துக்கு அந்த எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா. அடுத்த வார்த்தை சொல்லட்டுமா, உன் கண்கள் உன் இமைகள் கண்ணில் உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதான்னு வரும் பாருங்களேன். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேண்டாமா என்ன பண்ணுவீங்க, கதவை இப்படி சாத்துவீங்கல்ல, கதவை இப்படி சாத்துவோம்ல. அது மாதிரி இந்த இமை மேலேந்து வந்து மூடணும்னு வருது, ஆனா எண்ணம் வெளியில போகணுங்கிறதால இந்த இமை மேல திறந்து தூக்கம் இல்லாமல் போகிறது. அந்த கண்ணின் அசைவை ஒரு வார்த்தைக்குள் எழுதி காட்டுகிற ஆற்றல் கண்ணதாசனுடைய தனித்த சிறப்பு. அதே பாட்டுல ஒரு வரி ரொம்ப என்னால அதை நிறுத்திக்கிறேன் நான் இதோட பாருங்களேன். அந்த கையை அப்படி எடுத்து அவர் தோள் மேல வைப்பார். இதுக்கு என்ன ஊமை சொல்வீங்க நீங்க? ஒரு பெண்ணு அந்த கையை அப்படி அசைச்சு அந்த காதலுடைய தோள் மேல இப்படி வைக்கிறார். அந்த கை யானை துதிக்கை மாதிரி இப்படி அசைஞ்சு அவன் தோள் மேல போய் இப்படி பிடிக்குது. இதுக்கு ஒரு ஊமை எழுதினார் பாருங்க. என்ன ஊமை பாருங்க, ஊஞ்சலை போல் இருந்தார். ஊஞ்சல் தான் அப்படியே அசைஞ்சு போய் அந்த ஊஞ்சல் முன்னாடி போகும் பின்னாடி வரும். அது மாதிரி இந்த கை ஊஞ்சலை போலே உன் தோள்களை தழுவ அப்படின்னு அந்த வார்த்தை வரும். எனக்கு முழு பாட்டு இப்ப ஞாபகத்துக்கு வரல, விட்டு விட்டா ஞாபகம். பள்ளிக்கூடத்துல இருந்து விட்டு தானே, நீங்க வேற விட்டு தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், வயசா மறந்துருது இல்லை. வயசா மறக்கிறது மாதிரி ஒரு சௌரியம் இருக்கு பாருங்க. பலருக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு பாதுகாப்பு. எதுக்கு திட்ட ஆரம்பிச்சோம்னே தெரியாது, எதுக்கு கோபத்தை ஆரம்பிச்சோம் அதை விட ரொம்ப முக்கியம் எதை தேட ஆரம்பிச்சோம்னே தெரியாது. இதெல்லாம் வயசாக இருக்கிற சௌரியம், அது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு இருக்கு, ஏன் படி